கடந்த 2025 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு வருஷமா தான் இருந்திருக்குது. திரும்புற பக்கமெல்லாம் விளம்பரங்களோட வெளிச்சம் கண்ண கூசுற அளவுக்கு இருக்குது. ஆனா மக்களோட வாழ்க்கை இருட்டுல மூழ்கி இருக்கு. அப்படி இந்த 2025 வருஷத்துல திமுக ஆட்சியால அதிகம் பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விவசாயிகள் தான். குறுவை சாகுபடி அதிகம் இருக்கும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் நெல் கொள்முதல் செய்யறதுக்கு தேவையான எந்த தயாரிப்பையுமே அவங்க மேற்கொள்ளல. நெல் கொள்முதல் மையங்களுக்கு வெளியில பல கிலோமீட்டர் தூரத்துல நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சுட்டு விவசாயிகள் பல நாட்கள் காத்திருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. மழையில நனைஞ்சு வீணா போன நெல்லு, முளைவிட்ட நெல்லு அப்படின்னு கண் முன்னே விவசாயிகளோட அத்தனை உழைப்பும் வீணா போச்சு. இதற்கான அரசோட கவனமோ இழப்பீடோ எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்தமாவே இல்ல. இதுவே நம்ம அதிமுக ஆட்சியில பார்த்தோம்னா குடிமராமத்து திட்டத்தின் மூலமா ஏரிகள் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுச்சு. ஆனா திமுக ஆட்சியில அந்த வேலைகள் எதுவுமே நடக்கல. மழை வந்து வயல்கள்ல இருக்க நெற்பயிர்கள் மொத்தமா மூழ்கடிக்கப்பட்டுச்சு. அப்படி விளைச்சல் வீணா போய் எந்த இழப்பீடும் கிடைக்காம விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே போல உரம் வாங்குறதுக்கு கூட்டுறவு சங்கங்களும் இல்ல. தனியார் கிட்ட அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் தான் விவசாயிகளுக்கு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல விவசாய கடனுக்கே சிவில் ஸ்கோர் கேட்ட அவமானம்லாம் இங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விவசாயிகளோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்திருக்குது இந்த திமுக ஆட்சியில. அடுத்ததா தமிழ்நாட்டை விட்டு ஓடிய நிறுவனங்களும் முதலீடு என்னும் மோசடியும். தமிழ்நாட்டிற்கு ஏகப்பட்ட முதலீடு வந்திருக்குது. அதிகமான வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற விளம்பரங்களை நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. முதலீடுகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வெளியில தான் போயிட்டு இருக்கு. ஒரு தென்கொரிய காலனி நிறுவனம் மேனுபேக்சரிங் யூனிட் இங்க வைக்க போறாங்க. 1700 கோடி முதலீடு, 20,000 வேலை வாய்ப்புகளை வரப்போகுது அப்படின்னு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நிறுவனம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. அதே போல 15,000 கோடி முதலீடு அப்படின்னு சொல்லப்பட்ட தாய்வான் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வரல. கூகுள் டேட்டா சென்டர் விசாகப்பட்டினத்துக்கு போயிருச்சு. இப்படி மிக முக்கியமான கம்பெனிகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வராம அண்டை மாநிலங்களுக்கு தான் போயிருக்காங்க. வரவேண்டிய முதலீடுகள் எல்லாமே வேற மாநிலங்களுக்கு தான் போயிருக்குது. ஆனா இவங்க வந்து முதலீடுகள் நிறைய வந்துருச்சுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமாவே தொழில்துறையில முதலீடுகளை ஈர்த்திருக்கோம் அப்படிங்கிற பேர்ல இவங்க பண்ணிருக்கிறது எல்லாமே வெற்று விளம்பரங்கள் மட்டும்தான். ரியாலிட்டியில எதுவுமே இல்ல அப்படிங்கிறது அம்பலமாயிருக்கு. அடுத்ததா பெண்கள் பாதுகாப்பு. 2025 பெண்கள் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வருஷமா இருந்திருக்கு. சிறுமியில் ஆரம்பிச்சு பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. பள்ளி கல்லூரி பொது இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகமா நடந்திருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், கொடூரமான கொலைகள். பள்ளிக்கூடம் கூட பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கு. அது மட்டுமா கோயிலுக்கு வந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல, ரோட்ல நடந்து போற பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல. இதெல்லாம் தாண்டி ஒரு சில இடங்கள்ல காவல்துறையினராலே பெண்களுக்கு மோசமான பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கதை நம்ம பார்த்தோம். வேலையே பயிர மேஞ்ச கதையா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களே வந்து குற்ற செயல்கள் ஈடுபட்டு இருக்கதும் அதிகமாயிட்டு இருக்கு. அடுத்ததா ஊழல். ஒரு ஆண்டு முழுக்கவே அமைச்சர்களோட வீடுகளையும் சரி, அலுவலகங்களையும் சரி, டாஸ்மாக் தலைமையகத்திலும் சரி தொடர்ந்து அமலாக்கத்துறை ரைடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. டாஸ்மாக்ல மட்டும் 1000 கோடி முறைகேடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் பார்த்தோம்னா அதை தாண்டி பல்லாயிரக்கணக்கான கோடிகள் முறையீடு நடந்திருக்கதா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. வேலை வாங்குறதுக்கு லஞ்சம், டெண்டர் வாங்குறதுக்கு லஞ்சம், கட்சி நிதிங்கிற பேர்ல லஞ்சம் அப்படின்னு திரும்புற பக்கம்லாம் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது இந்த திமுக ஆட்சியில. ஜனவரி மாசம் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அவர்களோட வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. அதே போல ஏப்ரல் மாசம் அமைச்சர் கே நேரு வீட்லயும் அவரோட சகோதரர் வீட்லயும் 3 நாட்கள் ரைடு நடத்தினாங்க. ஆகஸ்ட் மாசம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி வீட்டுல ரைடு நடத்தினாங்க. அதே போல டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலுமே பல்வேறு புகார்கள் வந்திருக்கிறதன் அடிப்படையில தொடர்ந்து சோதனைகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எப்படின்னா 10 ரூபாய் அப்படின்னாலே பாலாஜி அப்படின்னு சொல்ற அளவுக்கு டாஸ்மாக் ஊழல் எல்லார்கிட்டயுமே சந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி தொடர்ந்து திமுக ஆட்சி அப்படின்னாலே ஊழல் தான் அப்படின்னு மக்கள் மனசுல பதிகிற அளவுக்கு தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்ததா சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய குற்றங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கதையும் பார்த்தோம். கிட்னி விவகாரம். இந்த உலகத்திலேயே கிட்னியை திருடுற மாதிரியான ஒரு சம்பவம் எங்கேயுமே நடந்ததில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல அது கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும் அப்படிங்கிற புது வகையான உருட்டுகளும் இந்த சம்பவத்துல தான் வந்துச்சு. அதுபோக குழந்தைகள் இருமல் மருந்து குடிச்சு 25 பேர் வரைக்கும் உயிரிழந்திருந்தாங்க. அந்த மருந்து நிறுவனத்தை கண்காணிக்கிறதுல மிகப்பெரிய அலட்சியத்தோட செயல்பட்டு இருக்காங்க. அதே போல அரசு மருத்துவமனைகள்ல மருந்து தட்டுப்பாடு, நிதி பற்றாக்குறை, போதிய கட்டமைப்புகள் இல்லாதது அப்படின்னு ஏகப்பட்ட கோளாறுகளோட தான் இயங்கிட்டு இருக்குது சுகாதாரத்துறை. அடுத்ததா கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயுமே இதே மாதிரி பிரச்சனைகள் தாங்க. ஆசிரியர் பற்றாக்குறை ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அரசு பள்ளிகளோட தரம் குறைஞ்சுகிட்டே போறதையும் பாக்குறோம். 207 அரசு பள்ளிகள் இதுவரைக்கும் மூடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல மாணவர்களோட இடைநிற்றல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கதையும் பாக்குறோம். லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அடிப்படை திறனே இல்ல, அந்த மேம்பாடு கூட இல்லாத அளவுக்கு தான் அரசு பள்ளிகளோட கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கிற விமர்சனமும் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டுமா பள்ளி கட்டடங்கள் கூட மோசமான நிலையில தான் இருக்குது. சமீபத்துல கூட ஒரு பள்ளி கட்டடத்தோட மேல் சூர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் இறந்து போனதையும் பார்த்தோம். இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறது தான் திமுக ஆட்சியில் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா சட்டம் ஒழுங்கு. இத பத்தி சொல்லவே தேவையில்ல. ஏன்னா போலீஸுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறத விட திமுக எதிராக பேசுறவங்களையும் ட்வீட் போடுறவங்களையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறது தான் முக்கியமான வேலையா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி
கூட்டத்துல 41 பேர் பலியானாங்க. அதுக்கு பாதுகாப்பு குறைபாடு தான் முதன்மையான காரணம்னு சொல்லப்படுது. அடுத்ததா கொலை கொள்ளை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே சாதாரணமா இருக்குது. எப்பயோ எங்கேயோ கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் ரொம்ப சமீபமா அதிகமா நடந்துகிட்டு இருக்கத பாக்குறோம். ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவ்வளவு சாதாரணமா வெட்ட வெளியில கொல்லப்பட்டாரு. அதை தாண்டி நிறைய கொலைகள், நிறைய அரசியல் படுகொலைகள், ஆணவ கொலை, கொள்ளையடிக்கிறது அப்படின்னு குற்ற செயல்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி போதைப் பொருள் பயன்பாடு, சின்ன சின்ன பசங்க கூட மோசமான போதைப் பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுறத பாத்துக்கிட்டு இருந்தோம். சமீபமா அந்த திருத்தணி இன்சிடென்ட் நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது. போதைப் பொருள் பயன்படுத்திட்டு குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க, அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாலுமே போடுறாங்க அப்படின்னா அவங்க யாருக்குமே போலீஸ் மேல பயமே இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல, நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினா மட்டும்தான் நம்மள அரெஸ்ட் பண்ணுவாங்க, மற்றபடி கொலை பண்றதுக்கோ போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கோ அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் அதெல்லாம் பண்றாங்களோ என்னமோ தெரியல. அடுத்ததா கட்டண உயர்வு அப்படிங்கிற பேர்ல மக்கள் கிட்ட அடிச்ச கொள்ள, சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் நெய் விலை உயர்வு, குடிநீர் விலை உயர்வு, இப்படி அத்தியாவசிய பொருட்களோட விலையும் சரி வரியும் சரி உயர்ந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் மக்களோட வருமானம் அது மட்டும் உயரவே இல்ல. அடுத்ததா மக்கள் போராட்டங்கள், தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம் அப்படின்னு திரும்புற பக்கம்லாம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி போராடக்கூடியவங்க மேல இந்த அரசு இயந்திரம் ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறதே நம்ம பாக்குறோம். அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போய் கைது பண்ணி ரொம்ப துன்புறுத்துறது மாதிரியான செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒட்டுமொத்தமாவே இந்த திமுக ஆட்சி வெறும் விளம்பர ஆட்சி தான், விளைவு எதுவும் இல்லாத ஆட்சி, வலி நிறைந்த ஆட்சி அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சமீப ஆண்டுகள்ல மக்களோட குரல் அடக்கப்பட்டிருக்கு, உழைப்பாளிகள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது துளி கூட இல்ல அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. இதெல்லாம் ஒரு விமர்சனம் கிடையாதுங்க, மக்கள் அனுபவித்த வலி. அதை தான் இதுல டீடைலா பேசியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வரக்கூடிய தேர்தலில் மக்கள் அதிரடியான ஒரு பதிலடியை கொடுப்பாங்க அப்படிங்கறதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையா இருக்கு.